ஓம் சாந்தி. இன்றைய முரளி 18/12/2025. பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, உங்களை ஞானத்தால் அலங்கரிக்க எல்லையற்ற தந்தை வந்திருக்கிறார். உயர்ந்த பதவி பெற வேண்டும் என்றால் சதா அலங்கரிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். கேள்வி: எந்த குழந்தைகளை பார்த்து எல்லையற்ற தந்தை அதிக மகிழ்ச்சி அடைகிறார்? பதில்: எந்த குழந்தைகள் சேவைக்கு எப்போதும் தயாராக இருப்பார்களோ, அலௌகிக மற்றும் பரலோகிக தந்தையை முழுமையாக பின்பற்றுவார்களோ, ஞான யோகத்தால் ஆத்மாவை அலங்கரிப்பார்களோ, பதித்தர்களை பாவனமாக்கும் சேவை செய்வார்களோ, அப்படிப்பட்ட குழந்தைகளை பார்த்து எல்லையற்ற தந்தைக்கு அதிக மகிழ்ச்சி ஏற்படும். தனது குழந்தைகள் முயற்சி செய்து உயர்ந்த பதவி பெற வேண்டும் என்பது தந்தையின் விருப்பம். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிய குழந்தைகளே என ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளை அழைக்கிறார். லௌகிக தந்தைக்கு எப்படி குழந்தைகளை பிரியமாக இருப்பார்களோ, அதே போல எல்லையற்ற தந்தைக்கும் எல்லையற்ற குழந்தைகள் பிரியமாக இருக்கிறார்கள். உயர்ந்த பதவி பெறுவதற்காக தந்தை குழந்தைகளுக்கு அறிவுரையும் எச்சரிக்கையும் கொடுப்பார். அதுவே தந்தையின் விருப்பமாக இருக்கும். அப்படி எல்லையற்ற தந்தைக்கும் இந்த ஆசை இருக்கிறது. அதனால் குழந்தைகளை ஞான யோகத்தின் நகைகளால் அலங்கரிக்கிறார். குழந்தைகளை உயர்ந்த பதவி பெற வைக்க இரண்டு தந்தைகளும் உங்களை மிக நன்றாக அலங்கரிக்கிறார்கள். அலௌகிக தந்தையும் மகிழ்ச்சி அடைகிறார், பரலோகிக தந்தையும் மகிழ்ச்சி அடைகிறார். யார் நன்றாக முயற்சி செய்கிறார்களோ அவர்களை பார்த்து தந்தையை பின்பற்றுபவர்கள் என புகழ் பாடுகிறார்கள். அதனால் இருவரையும் பின்பற்ற வேண்டும். ஒருவர் ஆன்மீக தந்தை, மற்றவர் இந்த அலௌகிக தந்தை. அதனால் முயற்சி செய்து உயர்ந்த பதவி பெற வேண்டும். நீங்கள் பட்டியில் இருந்தபோது கிரீடத்தோடு அனைவரின் போட்டோ எடுக்கப்பட்டது. ஒளி கிரீடமாக எதுவும் இருப்பதில்லை என்பதை தந்தை புரிய வைத்தார். அது பவித்திரத்தின் ஒரு அடையாளம். அதை அனைவருக்கும் கொடுக்கின்றார்கள். அதற்காக இப்படி வெண்ணிற ஒளியில் கிரீடம் இருக்காது. இந்த பவித்திரத்தின் அடையாளம் புரிய வைக்கப்படுகிறது. முதலில் நீங்கள் சத்தியுகத்தில் இருக்கிறீர்கள். நீங்களே இருந்தீர்கள். ஆத்மாக்களும் பரமாத்மாக்களும் நீண்ட காலம் பிரிந்து இருந்தனர் என்று தந்தை சொல்கிறார். குழந்தைகள், நீங்களே முதலில் வருகின்றீர்கள். பிறகு நீங்களே முதலில் போக வேண்டும். நீங்கள் முக்தி தாம கதவுகளையும் திறக்க வேண்டும். குழந்தைகள், உங்களை தந்தை அலங்கரிக்கிறார். தாய் வீட்டில் வனவாசத்தில் இருக்கின்றீர்கள். இந்த நேரம் நீங்கள் சாதாரணமாக இருக்க வேண்டும். உயர்வாகவும் இருக்கக்கூடாது, தாழ்வாகவும் இருக்கக்கூடாது. சாதாரண உடலில் பிரவேசமாகிறேன் என்று தந்தையும் சொல்கிறார். எந்த தேகதாரியையும் பகவான் என்று சொல்ல முடியாது. மனிதருக்கு சத்கதி கொடுக்க முடியாது. குருவே சத்கதி கொடுப்பார். மனிதர்கள் 60 வருடங்களுக்கு பிறகு வான் பிரஸ்தம் பெறுகின்றார்கள். பிறகு குருமார்களிடம் போகிறார்கள். இதுவும் இப்போதைய வழக்கமே. இது பக்தி மார்க்கத்தில் நடக்கிறது. இந்த காலத்தில் சிறு குழந்தையையும் குருவிடம் அனுப்புகின்றார்கள். வான்பிரஸ்து நிலை இல்லை, இருந்தும் திடீரென மரணம் வருகிறது தானே. அதனால் குழந்தையையும் குருவிடம் போக வைக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் ஆத்மாக்கள், ஆஸ்தி பெற உரிமை உடையவர்கள் என்று தந்தை சொல்கிறார். குரு இல்லாமல் நற்கதி பெற முடியாது, அதாவது பிரம்மத்தில் கலக்க முடியாது என அவர்கள் சொல்கிறார்கள். நீங்கள் கலக்க வேண்டியதில்லை. இது பக்தி மார்க்க வார்த்தை. ஆத்மா நட்சத்திரத்தைப் போல புள்ளியாக இருக்கிறது. தந்தையும் புள்ளியாகவே இருக்கிறார். அந்த புள்ளியைத்தான் ஞானக்கடல் என்று சொல்கிறார்கள். நீங்களும் சிறிய ஆத்மாவாக இருக்கின்றீர்கள். அதற்குள் முழு ஞானமும் நிறைக்கப்படுகிறது. நீங்கள் முழு ஞானத்தை பெறுகின்றீர்கள். பாஸ் வித் ஹானர் ஆகின்றீர்கள். சிவலிங்கம் பெரிதாக ஒன்றும் இருப்பதில்லை. ஆத்மா எவ்வளவு பெரியதோ அதே அளவு பரமாத்மாவும் இருக்கிறார். ஆத்மா பரமாத்மாவில் பரந்தாமத்திலிருந்து பாகத்தை நடிக்க வருகிறது. நானும் அங்கிருந்தே வருகின்றேன் என்று தந்தையும் சொல்கிறார். ஆனால் எனக்கு சொந்த சரீரம் இல்லை. நான் ரூப்பாகவும் இருக்கிறேன், பசந்தாகவும் இருக்கின்றேன். பரமாத்மா ரூப்பாக இருக்கிறார். அவரிடம் முழு ஞானமும் நிறைந்து இருக்கிறது. ஞான மழை பொழியும் போது அனைத்து மனிதர்களும் பாவாத்மாக்களில் இருந்து புண்ணிய ஆத்மாக்கள் ஆகிறார்கள். முக்தி, ஜீவன் முக்தி இரண்டையும் தந்தையே கொடுக்கின்றார். நீங்கள் சத்கதிக்கு போகிறீர்கள். மற்ற எல்லோரும் கதிக்கு, அதாவது தமது வீட்டிற்கு போகிறார்கள். அது இனிய வீடு. ஆத்மாவை இந்த காதுகள் மூலமாக கேட்கிறது. இனிமையிலும் இனிய குழந்தைகளே, நீங்கள் திரும்பி போக வேண்டும். அதற்கு நிச்சயம் பவித்திரமாக வேண்டும் என்று இப்போது தந்தை சொல்கிறார்.
பவித்திரம் ஆகாமல் யாரும் திரும்பி போக முடியாது. நான் அனைவரையும் அழைத்து செல்ல வந்திருக்கிறேன். ஆத்மாக்கள் செல்வதே சிவனின் ஊர்வலம் என்று சொல்கிறார்கள். இப்போது சிவபாபா சிவாலயத்தை ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கிறார். பிறகு ராவணன் வந்து வேசியாலயத்தை ஸ்தாபனை செய்தான். பாவமார்க்கும் வேசியாலயம் என்று சொல்லப்படுகிறது. தந்தையிடம் அதிக குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்கள் திருமணம் செய்தும் பவித்திரமாக இருக்கின்றார்கள். இருவரும் ஒன்றாக இருக்க முடியாது என்று சந்நியாசிகள் சொல்கிறார்கள். இங்கே வருமானம் அதிகம் என்று புரிய வைக்கப்படுகிறது. பவித்திரமாக இருப்பதால் 21 பிறவிகளுக்கு ராஜஸ்தானி கிடைக்கிறது. எனவே ஒரு பிறவி பவித்திரமாக இருப்பது ஒன்றும் பெரிய விஷயமில்லை. நீங்கள் காம சிதையில் அமர்ந்து முற்றிலும் கருப்பாகிவிட்டீர்கள் என்று தந்தை சொல்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணரையும் வெள்ளை, கருப்பு, ஷாம் சுந்தர் என்று சொல்கிறார்கள். இந்த விளக்கம் இந்த நேரத்தை குறிக்கிறது. காம சிதையில் அமர்ந்ததால் கருப்பானார். பிறகு அவரை கிராமத்து சிறுவன் என்றும் சொல்கிறார்கள். உண்மையில் அப்படி இருந்தார்தானே? ஸ்ரீகிருஷ்ணர் அப்படி இருக்க முடியாது. இவரது பல பிறவிகளின் கடைசியில் தந்தை பிரவேசமாகி வெண்மையாக்குகிறார். இப்போது நீங்கள் ஒரு தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். பாபா, நீங்கள் எவ்வளவு இனியவர். நீங்கள் எவ்வளவு இனிய ஆஸ்தி கொடுக்கின்றீர்கள். எங்களை மனிதரிலிருந்து தேவராக கோவிலில் இருக்க தகுதி பெற வைக்கிறீர்கள். இப்படியெல்லாம் தனக்குத்தானே பேச வேண்டும். வாயால் எதுவும் பேசக்கூடாது. பக்தி மார்க்கத்தில் காதலரை நீங்கள் எவ்வளவு நினைவு செய்து வந்தீர்கள். இப்போது நீங்கள் வந்து சந்திக்கிறீர்கள். பாபா, நீங்கள் அனைவரையும் விட இனியவராக இருக்கின்றீர்கள். உங்களை நாங்கள் ஏன் நினைவு செய்ய மாட்டோம்? உங்களை அன்பு கடல், அமைதி கடல் என்று சொல்கிறார்கள். நீங்களே ஆஸ்தி கொடுக்கின்றீர்கள். மற்றபடி பிரேரணையால் எதுவும் கிடைப்பதில்லை. தந்தை நேரில் வந்து குழந்தைகள் உங்களுக்கு கற்பிக்கிறார். இது பாடசாலை. நான் உங்களை அரசர்களின் அரசராக மாற்றுகிறேன் என்று தந்தை சொல்கிறார். இது ராஜயோகம். இப்போது நீங்கள் மூலவதனம், சூட்ச்ம வதனம் மற்றும் ஸ்தூலவதனத்தை அறிந்து கொண்டீர்கள். இவ்வளவு சிறிய ஆத்மா எப்படி பாகத்தை நடிக்கிறது? அதுவும் முன்னரே நிச்சயிக்கப்பட்டது. இதை அனாதி, அவிநாசி உலக நாடகம் என்று சொல்கிறார்கள். நாடகம் சுற்றி கொண்டே இருக்கிறது. இதில் சந்தேகத்திற்கு எந்த விஷயமும் இல்லை. தந்தை உலகின் முதல் இடை கடையின் ரகசியத்தை புரிய வைக்கிறார். நீங்கள் சுய தரிசன சக்கரதாரிகள். உங்கள் புத்தியில் முழு சக்கரமும் சுற்றி கொண்டு இருக்கிறது. அதனால் உங்கள் பாவங்கள் அழிகின்றன. மற்றபடி ஸ்ரீகிருஷ்ணர் எந்த சுய தரிசன சக்கரத்தையும் விட்டு இம்சை செய்யவில்லை. அங்கே சண்டையின் இம்சையும் இல்லை, காம கட்டாரியும் வீசுவது இல்லை. இரட்டை அகிம்சையோடு இருப்பார்கள். இந்த நேரம் 5 விகாரங்களோடு உங்கள் யுத்தம் நடக்கிறது. மற்றபடி வேறு எந்த யுத்தமும் விஷயமும் கிடையாது. இப்போது தந்தை மிக உயர்ந்தவர். பிறகு இந்த லட்சுமி நாராயணர் ஆஸ்தி மிக உயர்ந்தது. இவர்களைப் போல உயர்ந்தவராக வேண்டும். நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்வீர்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி பெறுவீர்கள். கல்பமாக அதுவே உங்கள் படிப்பாக இருக்கும். இப்போது நன்றாக முயற்சி செய்தால் ஒவ்வொரு கல்பமும் செய்து கொண்டு இருப்பீர்கள். ஆன்மீக படிப்பால் எவ்வளவு பெரிய பதவி கிடைக்குமோ அவ்வளவு உலக படைப்பால் கிடைக்காது. இந்த லட்சுமி நாராயணர் மிக உயர்ந்தவராகிறார்கள். இவர்களும் மனிதர்களே, ஆனால் தெய்வீக குணங்களை தாரணை செய்கிறார்கள். அதனால் தேவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். மற்றபடி 8-10 கைகளோடு யாரும் இருப்பதில்லை. பக்தியில் காட்சி கிடைக்கும்போது அதிகம் அழுகிறார்கள். துக்கப்பட்டு அதிக கண்ணீர் வடிக்கின்றார்கள். கண்ணீர் வந்தால் பேயில். அம்மா இறந்தாலும் அல்வா சாப்பிடுங்கள் என்று இங்கே தந்தை சொல்கிறார். இந்த காலத்தில் பம்பாயில் யாருக்காவது வியாதி வந்தால் அல்லது இறந்தால் வந்து அமைதி கொடுங்கள் என PKவை அழைக்கிறார்கள். ஆத்மா ஒரு சரீரத்தை விடுத்து மற்றதை பெற்றது. அதனால் உங்களுக்கு என்ன போயிற்று? அழுவதால் ஒரு பயனும் இல்லை என்பதை நீங்கள் புரிய வைக்கிறீர்கள். இவரை மரணம் சாப்பிட்டது என்று சொல்கிறார்கள். அப்படி ஒரு பொருளே இல்லை. இங்கே ஆத்மா தானாகவே ஒரு சரீரத்தை விட்டு போகிறது. தனது நேரத்தில் சரீரத்தை விட்டு போகிறது. மற்றபடி மரணம் என்று எந்த ஒரு பொருளும் இல்லை. சத்தியுகத்தில் கற்ப மாளிகை இருக்கும். அங்கே தண்டனையும் விஷயமும் இல்லை. அங்கே உங்கள் கற்பம் அகர்மமாக இருக்கும். அங்கே உங்கள் கர்மம் அகர்மமாக இருக்கும். விகர்மம் ஏற்பட அங்கே மாயாவே இருக்காது. நீங்கள் விகர்மத்தை வென்றவராகிறீர்கள். முதலில் விகர்மத்தை வென்ற காலம் நடக்கும். பிறகு பக்தி மார்க்கம் ஆரம்பமாகும். அப்போது ராஜா விக்ரமனின் காலம் ஆரம்பமாகும்.
எந்த விகர்மம் செய்தீர்களோ அதை இப்போது வெற்றி பெறுகிறீர்கள். அதனால் விகர்மத்தை வென்றவர் என்ற பெயர் வைக்கப்படுகிறது. பிறகு துவாபர யுகத்தில் விகர்ம ராஜா ஆவார். விகர்மம் செய்து கொண்டே இருப்பார். ஊசியில் துரு ஏறி இருந்தால் அதை காந்தம் இழுக்காது. எந்த அளவு பாவத்தின் துரு நீங்குமோ அந்த அளவு காந்தம் இழுக்கும். தந்தை முற்றிலும் தூய்மையாக இருக்கிறார். யோக பலத்தால் உங்களையும் பவித்திரமாக மாற்றுகிறார். லௌகீக தந்தை தனது குழந்தைகளை பார்த்து எப்படி மகிழ்ச்சி அடைவாரோ அப்படி எல்லையற்ற தந்தையும் குழந்தைகளின் சேவையை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். குழந்தைகள் அதிக முயற்சி செய்கிறீர்கள். சேவைக்கு எப்போதும் எவரடியாக இருக்க வேண்டும். குழந்தைகள், நீங்கள் பதித்தர்களை பாவனமாக்கும் ஈஸ்வரிய மிஷன். இப்போது நீங்கள் ஈசனின் குழந்தைகள். எல்லையற்ற தந்தை இருக்கிறார். நீங்கள் எல்லோரும் சகோதர சகோதரிகளாக இருக்கின்றீர்கள். அவ்வளவுதான். வேறு எந்த சம்பந்தமும் இல்லை. முக்தி தாமத்தில் தந்தையும் சகோதர ஆத்மாக்கள் நீங்களும் இருக்கின்றீர்கள். பிறகு நீங்கள் சத்தியுகத்திற்கு சென்றால் அங்கே ஒரு மகன், ஒரு மகள், அவ்வளவுதான். இங்கேயோ சித்தப்பா, தாத்தா, மாமா போன்ற அதிக சம்பந்தங்கள் இருக்கின்றன. மூலவதனமோ இனிய வீடு, முக்தி தாமம். அங்கே போவதற்கு மனிதர்கள் எவ்வளவு யாகம், தவம் போன்றவற்றை செய்கிறார்கள். எனினும் யாரும் திரும்பி போக முடியாது. அதிக பொய்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல் ஒருவர் மட்டுமே, வேற யாரும் இல்லை. இப்போது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். இங்கே எண்ணற்ற மனிதர்கள் இருக்கிறார்கள். சத்தியுகத்தில் மிக குறைவாகவே இருப்பார்கள். ஸ்தாபனையும் பிறகு விநாசமும் ஏற்படுகிறது. இப்போது அநேக தர்மங்கள் இருக்கும் காரணத்தால் எவ்வளவு பிரச்சனைகள். நீங்கள் 100% வளமாக இருந்தீர்கள். பிறகு 84 பிறவிகளுக்கு பிறகு 100% திவாலாகி இருக்கிறீர்கள். எழுங்கள், சத்தியுகம் வந்து கொண்டிருக்கிறது என இப்போது தந்தை வந்து எல்லோரையும் எழுப்புகிறார். சத்திய தந்தையே உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு ஆஸ்தி கொடுக்கிறார். பாரதமே உண்மையான கண்டமாகிறது. தந்தை உண்மையான கண்டத்தை உருவாக்குகிறார். பிறகு பொய்யான கண்டத்தை உருவாக்குவது யார்? 5 விகார வடிவ ராவணன். ராவணனுக்கு எவ்வளவு பெரிய கொடும்பாவி செய்கிறார்கள். பிறகு அதை எரிக்கின்றார்கள். ஏனென்றால் இவன்தான் நம்பர் 1 விரோதி. ராவண ராஜ்யம் எப்போதிலிருந்து இருக்கிறது என்பது மனிதர்களுக்கு தெரியாது. அரைக்கல்பம் ராமராஜ்யம், அரைக்கல்பம் ராவண ராஜ்யம் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். மற்றபடி கொல்வதற்கு ராவணன் என எந்த மனிதரும் கிடையாது. இந்த நேரம் முழு உலகிலும் ராவண ராஜ்யம் நடக்கிறது. தந்தை வந்து ராம்ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறார். பிறகு வெற்றி முழக்கம் ஏற்படும். அங்கே எப்போதும் மகிழ்ச்சி இருக்கும். அது சுகதாமம். இதை புருஷோத்தம சங்கம யுகம் என்று சொல்கிறார்கள். இந்த முயற்சியால் நீங்கள் இப்படி ஆகிறீர்கள் என்று தந்தை சொல்கிறார். உங்கள் சித்திரங்களும் உருவாக்கப்பட்டன. பலர் வந்தார்கள், கேட்டார்கள், சொன்னார்கள், ஓடிவிட்டார்கள். தந்தை வந்து குழந்தைகள் உங்களுக்கு மிகுந்த அன்போடு புரிய வைக்கிறார். தந்தையும் டீச்சரும் அன்பு காட்டுகின்றார்கள். குருவும் அன்பு காட்டுகிறார். சத்குருவை நிந்தனை செய்பவர்கள் நற்கதி பெற முடியாது. உங்கள் குறிக்கோள் முன்னால் இருக்கிறது. அந்த குருமார்களிடம் எந்த குறிக்கோளும் இருப்பதில்லை. அங்கே எந்த படிப்பும் இல்லை. இது படிப்பு. இதை யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் என்று சொல்கிறார்கள். இதனால் நீங்கள் எவர் ஹெல்தி வெல்தி ஆகின்றீர்கள். இங்கே இருப்பதே பொய். பொய்யான உடல், பொய்யான உலகம் என்று பாடுகிறார்கள். சத்தியுகம் உண்மையான கண்டம். அங்கே தங்க வைர மாளிகை இருக்கும். சோமநாதர் கோவிலும் பக்தி மார்க்கத்தில் கட்டப்பட்டது. எவ்வளவு செல்வம் இருந்தது. அதை முஸ்லிம்கள் வந்து கொள்ளையடித்தார்கள். பெரிய பெரிய மசூதிகளை கட்டினார்கள். தந்தை உங்களுக்கு குபேரனின் பொக்கிஷத்தை கொடுக்கின்றார். ஆரம்பத்தில் இருந்தே உங்களுக்கு எல்லாவற்றையும் காட்டி வந்தார். பாபா அல்லாஹ் அவல்தீன் அவர் முதலாவது தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். அதுதான் தேவ தர்மம். எந்த தர்மம் இல்லையோ அது மீண்டும் ஸ்தாபிக்கப்படுகிறது. பழைய சத்தியுகத்தில் இவர்களின் ராஜ்யமே இருந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். அவர்களுக்கு மேல் யாரும் இல்லை. தேவராஜ்யத்தையே பாரடைஸ் என்று சொல்வது இப்போது உங்களுக்கு தெரியும். பிறகு மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். எப்படி எல்லோருக்கும் தெரிய வைப்பது? அதனால் எங்களுக்கு தெரியவில்லை என யாரும் குறை சொல்லக்கூடாது. நீங்கள் எல்லோருக்கும் சொல்கிறீர்கள். இருந்தும் தந்தையை விட்டு போகிறார்கள். இந்த சரித்திரம் நிச்சயம் விட்டாக வேண்டும்.
தந்தையிடம் வரும்போது முன்னர் எப்போதாவது சந்தித்திருக்கிறீர்களா என்று கேட்கிறார். அப்போது ஆமாம் பாபா, 5000 வருடங்களுக்கு முன்னர் நாங்கள் சந்தித்து வந்திருந்தோம், எல்லையற்ற ஆஸ்தி பெற வந்திருந்தோம் என்று சொல்கிறீர்கள். சிலர் வந்து கேட்கிறார்கள், சிலருக்கு பிரம்மாவின் காட்சி கிடைத்தது, அது நினைவிற்கு வருகிறது, பிறகு நாங்கள் இந்த ரூபத்தை பார்த்தோம் என்று சொல்கிறார்கள். தந்தையும் குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். அழியாத ஞான ரத்தினங்களால் உங்கள் பை நிரம்புகிறது. இது படிப்பு. 7 நாள் கோர்ஸ் கேட்ட பிறகு நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் இருந்து முரளியின் ஆதாரத்தில் நடக்க முடியும். 7 நாளில் அவ்வளவு புரிய வைப்பார்கள். அதனால் முரளியை புரிந்து கொள்ள முடியும். தந்தை குழந்தைகளுக்கு அனைத்து ரகசியங்களையும் புரிய வைத்து கொண்டிருக்கிறார். நல்லது. இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் 1. சுய தரிசன சக்கரத்தை சுற்றி பாவங்களை அழிக்க வேண்டும். ஆன்மீக படிப்பால் தனது பதவியை உயர்வாக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் கண்ணீர் விடக்கூடாது. 2. இந்த வான்பிரஸ்து நிலையில் இருக்கும் நேரம், எனவே வனவாசத்தில் மிகவும் சாதாரணமாக இருக்க வேண்டும். மிக உயர்வாகவோ மிகவும் தாழ்வாகவோ இருக்கக்கூடாது. திரும்பி செல்வதற்கு ஆத்மாவை சம்பூர்ண தூய்மையாக மாற்ற வேண்டும். வரதானம்: சதா வளைந்து கொடுக்கும் சிறப்பால் தொடர்பிலும் சேவையிலும் வெற்றி பெறும் வெற்றிமூர்த்தி ஆகுக. எந்த குழந்தைகளிடம் வளைந்து கொடுக்கும் சிறப்பு இருக்குமோ அவர் பொற்கால நிலைக்கு எளிதாக போக முடியும். நேரத்திற்கும் சூழ்நிலைக்கும் தக்கபடி தனது தாரணைகளை வெளிப்படுத்த வளைந்து கொடுக்க வேண்டியிருக்கிறது. வளைந்து கொடுப்பவரே உண்மையான தங்கமாவார். அப்படி சாக்கார தந்தையின் விசேஷத்தை பார்த்தீர்கள். நேரத்துக்கு தக்கபடி மனிதருக்கு தக்கப்படித்தான் மாறினார். அப்படி தந்தையை ஃபாலோ செய்தால் சேவையிலும் தொடர்பிலும் அனைத்திலும் எளிதில் வெற்றி மூர்த்தியாவீர்கள். ஸ்லோகன்: எங்கே சர்வ சக்திகளும் இருக்குமோ அங்கே தடையற்ற வெற்றி கூடவே இருக்கும். அவ்யக்த செய்கை இப்போது முழுமையாகும். கர்மாதீத்தாகும் ஆர்வம் கொள்ளுங்கள். சாகாரத்திற்கு வந்து போகும் பழக்கம் எப்படி எளிதாக இருக்கிறதோ அப்படி ஆத்மாவிற்கு தனது கர்மாதீத் நிலையில் இருக்கும் பயிற்சி இருக்க வேண்டும். ஒரு கணம் கர்மயோகியாகி கர்மத்திற்கு வர வேண்டும். கர்மம் முடிந்தவுடன் கர்மாதீத் நிலையில் இருக்க வேண்டும். இந்த அனுபவம் எளிதாகி கொண்டே போக வேண்டும். கர்மாதீத் நிலையிலேயே இருக்க வேண்டும் என்ற லட்சியம் சதா இருக்க வேண்டும். நிமித்தமாகி கர்மத்தை செய்ய கர்ம யோகி ஆகுங்கள். பிறகு கர்மாதீத் ஆகுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.